அத்தையும் யானையும் போயிட்டாங்க. வாங்க. துளசி, ஐயோ ஆனந்தி, என்ன காரியம் பண்றீங்க? கைய இருக்குங்க. சில நேரத்துல கடவுள்தே மனுஷ ரூபத்துல நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு உங்களதே என் கடவுளா பாக்குறேன். என்ன ஆனந்தி நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல துளசி, இன்னைக்கு மட்டும் நான் என் அன்புவை பார்க்காம இருந்திருந்தா குத்த உணர்ச்சியில நான் செத்திருப்பேன். அப்படிலாம் இல்ல ஆனந்தி. ரெண்டு நல்லவங்களுக்குள்ள எப்பவுமே மோதல்கள் உருவாகாது. கருத்து வேறுபாடும் சந்தர்ப்பங்களும் அவங்கள பிரிச்சிடாது. எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உண்மையாவே விரும்புனீங்க. உங்களை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது ஆனந்தி. புரியுது துளசி, விதி நினைச்சா யாரு வேணாலும் யார் கையில இருந்து வேணாலும் பிரிச்சிரும். அப்படி ஒரு சூழ்நிலையிலதே இப்ப எங்க ரெண்டு பேரையும் இந்த விதி வச்சிருக்குது. ஆனந்தி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு யார் சொன்னது? அத்தை கோவத்துல பேசுற 4 வார்த்தையோ, உங்க சூழ்நிலையால நீங்க மாமா விட்டு தள்ளி போறதாலயோ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. எந்த நிமிஷத்துல வேணும்னா என்ன வேணாலும் மாறலாம். எல்லாமே நல்லதாவே நடக்கும். சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாகி நீங்களும் மாமாவும் ஒன்னு சேருவீங்க. இன்னைக்கு நீங்க வந்து மாமாவை பார்த்தத கூட ஒரு நல்ல அறிகுறியாதான் நான் நினைக்கிறேன். இனிமே நீங்க சேர மாட்டீங்க, பிரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நினைக்கவே கூடாது. அன்பு மாமாவும் நீங்களும் சேர போறீங்கன்னு நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் எப்பவோ போயிருச்சு. அது இதுக்கப்புறம் நடக்காது துளசி. இப்ப நானும் அன்பவும் சேர்றதை விட நீங்களும் அன்பவும் தான் சேரணும். அதுதே முக்கியம், அதுதே சரியானதும் கூட. அன்புக்கு ஏத்தவ, அன்புக்காகவே பிறந்தவ, அன்புக்காகவே வளர்ந்தவ, அன்புக்காகவே வாழ்றவ நீங்க தான் துளசி. நான் பாதியில வந்தவ, பாதியில போறதே நியாயம். அன்போட வாழ வேண்டியது நீங்க தான் துளசி. ஆனந்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்தது, அதனாலதான் நான் இங்க வந்தேன். அதுக்காக நீங்க அதையே மனசுல வச்சுக்கிட்டு இவ்ளோ தூரம் யோசிக்கிறீங்க? நான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காதலே உங்களை சேர்த்து வைக்கும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையே உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. வாய்க்கு வாய் மருமகளே மருமகளேன்னு சொல்லிட்டு இருந்த யாத்த அவங்க முகத்திலேயே என்னை முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கும் அன்புக்கும் இருந்த உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுட்டாங்க. நீங்க சொன்ன அதே அத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்பு மாமாவை பார்த்து என்ன சொன்னாங்க? எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு, என் புள்ள முகத்துல ஒரு மாற்றம் தெரியுது, அவன் பொழைச்சுப்பான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அதை எதை வச்சு சொன்னாங்க? நீங்க நெத்தியில வச்ச விபூதியாலதான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா முகத்துல ஒரு மாற்றம் தெரியுதுன்னு அத்தை சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனந்தி, ஒரு தாய்க்கு மகன் பொழைச்சுப்பாங்கிற ஒரு நம்பிக்கைய அவரு காதலிச்ச உங்களால மட்டும்தான் அத்தைக்கு கொடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் தாண்டி நீங்க எந்த அளவுக்கு அன்பு மாமாவை காதலிக்கிறீங்களோ அதை விட அதிகமா அன்பு மாமா உங்களை காதலிக்கிறாரு. இந்த காதல் ஒண்ணு சேரலனா அப்புறம் காதலே பொய்யன்னு ஆயிடும் ஆனந்தி.
உங்க காதல் தோத்து போச்சுன்னா அந்த காதலே தோத்து போனதா ஆயிடும். நீங்க எதை மனசுல வச்சுட்டு இந்த முடிவை எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. இன்னைக்கு உங்களை திட்டினா அத்தை கூடிய சீக்கிரம் உங்களை மருமகளே வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடதான் போறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்கி கொடுக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க ஆனந்தி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க காதல் ஜெயிக்காது, நானும் அன்பு மாமாவும் தான் செய்யறணும்னு சொல்றீங்கங்கறத என்னால நம்ப முடியல. வேற ஏதோ விஷயம் உங்க மனசுல இருக்கு.